எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் இப்போ தான் காலேஜ் 2019 முடித்தேன். ஜாலியாக காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம ஒரு பெரிய விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. எல்லாமே ப்ரைவேட் வேலை எனக்கு எதுவுமே பிடிக்கல. சரி ஏதாவது பண்ணுவோம், சரி ஏதாவது பாஸ் ஆகும்னு சொல்லும்போது தான் எங்கள் சித்தி வந்து சீனியர் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. அவங்க பாஸ் ஆகி போனாங்க. நீங்களும் அந்த மாதிரி பாஸ் ஆகி வந்துரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ஊர்லேயே கலெக்ட் பண்ணேன். எனக்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் என் ஊர் வந்து. நான் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். 2019 நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சதுனால என்னால் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனால் கவுன்சிலிங் வரைக்கும் நான் போயிட்டேன். அங்கே வந்து நான் உள்ளே போனேன்னா அது காலி ஆயிடுச்சு. நான் உடனே வந்துட்டு ரெண்டாவது மறுபடியும் உட்காந்து லாக்டவுன் வந்துருச்சு. நான் உடனே பார்ட் டைம் ஜாப் போயிட்டேன். பார்ட் டைம் ஜாப் போயிட்டு என்னால் படிக்க முடியல. 2 வருஷம் பார்ட் டைம் ஜாப் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த ஊரக பகுதியில் இருந்ததுனால அங்கே வந்து இப்படி ஒரு கரெக்டான ஒரு டெஸ்ட் பேஜ் நம்ம கையில் தரணும். இப்போ டெஸ்ட் பேஜ் நிறைய பேர் நடத்துகிறாங்க, யூடியூப்பில் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கையில் தந்து அதை கடைசி வரைக்கும் கரெக்டாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தான் சுரேஷ் அகாடமி வந்து சூப்பர் டெஸ்ட்னு சொல்லி ஒரு 33 டெஸ்ட் பேஜ் கிட்ட போட்டாங்க. அது யூடியூப்பில் நான் லாக்டவுனில் இருக்கும்போதே போட்டாங்க. நான் அது வீட்டில் இருந்தே ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்துட்டு இருந்தேன். அடுத்து நான் பார்ட் டைம் ஜாப் போயிட்டேன். எனக்கு மொத்தமே வந்து நான் சாயந்தரம் 7 மணிக்கு வேலைக்கு போவேன். காலைல 3 மணிக்கு தான் என்னை விடுவாங்க வெளியே விட்டதுக்கப்புறம் வந்து நான் அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலைல ஒரு 11 மணிக்கு எழுந்துச்சு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த டெஸ்ட் பேஜ் நான் அப்படி தான் போட்டேன். டெஸ்ட்லாம் நான் யூடியூப்னால லேட்டாக தான் போடுவேன். முடிச்சு வந்ததுக்கப்புறம் அடுத்து குரூப் 2 முதல்ல வந்துச்சு. சரி நம்ம பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்துட்டு எப்படினாலும் குரூப் 2 ஈஸி தான் நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குரூப் 2 வந்து கிளியர் பண்ணேன். 158 கொஸ்டின் வந்து பிரிண்டில் போட்டு என் நம்பர் முதல்ல வந்தது. அதான் என்னோட முதல் வச்சு சரி ஓகே நம்மகிட்டே ஏதாவது இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே முதல்ல நான் சுரேஷ் அகாடமிக்கு வந்தது வந்து மெயின்ஸ் படிக்க தான் வந்தேன். அங்கே இருக்க சார் வந்து நான் இப்படி பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு நைட்டு வேலை பார்த்துட்டு பகலையும் படித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க. எங்கள் சித்தியும் மோட்டிவேஷன் எனக்கு நிறைய கொடுத்தாங்க. உடஞ்சி எல்லா பக்கமும் உட்காரும் போதும் அவங்க தான் மோட்டிவேஷன் கொடுத்து என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்க. அடுத்து எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி வந்து நான் யாருக்கு சொல்லுவேன் அப்படின்னா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவுக்கும். எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா எங்கள் அப்பா வந்து அயன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஹீட்லேருந்து வேலை பார்க்கறது வந்து எனக்கு ஹீட் ஆகிட்டே இருக்கும். எப்படியாவது படிக்கணும், அவங்கள்ட்ட அந்த இடத்துலேருந்து அவங்கள நான் வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காண்டியே உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். தனியாக தான் வீட்டில் உட்காந்து டெஸ்ட் பேஜ் மட்டும் இங்கே பார்த்துட்டு வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருந்தேன். எப்படியாவது அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபயர் வந்து எனக்கு போகவே மாட்டேன்ட்டு லாஸ்ட் வரைக்கும். டிஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும், எனக்கும் இருந்துச்சு. அதையும் தள்ளி வச்சுட்டு அப்படியே கரெக்டாக படிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் சுரேஷ் அகாடமி டெஸ்ட் பேஜ் போடுறாங்க, வந்து படின்னு சொல்லி எங்கள் சித்தி இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் சுரேஷ் அகாடமி மெயின்ஸ் படிக்க தான் நான் வந்தேன். மெயின்ஸ்குள்ள டெஸ்ட் நான் எழுதிட்டே இருக்கும்போது இங்கே தனியாக டெஸ்ட் பேஜ் நடந்துட்டு இருக்கும். இங்கே பார்க்கணும்னா இங்கே டெஸ்ட் பேஜுக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கொஸ்டின் அதுக்கு 4 ஆப்ஷன் அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனுக்கும் பொறுமையாக நின்று விட சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டு போகிறாங்க. இதை ஒரு டீமும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்படிலாம் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. கடைசி வரைக்கும் உட்காந்து அந்த இதை கேட்டுட்டு போங்கன்னு அவங்களே கம்ப்ளீட் பண்ணி சொல்கிறாங்க. அது நம்ம நாளுக்கு தான் அவங்க சொல்லுவாங்க. சுகேஷ் சார் வந்து நான் இது வரைக்கும் நான் அவங்கள்ட்ட பேசுனது கிடையாது. ஆனால் வந்து அவங்களால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு உங்களால் மறைமுகமாகவும் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து சொல்கிறேன். சரி அதை அவங்க எடுத்து நான் இந்த பேசிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். நான் அந்த சைடு போகும்போது நான் மெயின்ஸுக்கு டெஸ்ட் எழுதிட்டு போய் இங்கே டெஸ்ட் நடந்துட்டுருக்கோம். நான் ஒரு குரூப் 4க்குன்னு சொல்லி லாஸ்ட்டு ஒரு 4 டெஸ்ட் இங்கே ஃபுல் டெஸ்ட் வச்சாங்க. அது மட்டும் தான் எழுதுனேன். நான் அந்த பேஸ்மெண்ட் வந்து வீட்டிலேருந்து கொரோனாவில் இந்த சுரேஷ் டெஸ்ட் பேஜ் பார்த்து படித்ததுனால அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆனதுனால இந்த இருக்க குரூப் 4ல் அந்த போன வாட்டி விட்டு அந்த 2019 விட்டு அந்த குரூப் 4 அந்த கவுன்சிலிங்கால் இந்த வாட்டி உள்ளே போனேன். உங்கள் பேரையும் உங்கள் துறையும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. தமிழில் சவுண்டாக சொன்னேன். அப்போ தான் எனக்கு அந்த ஃபயர் வந்து எனக்கு அடங்குச்சு. ஆனாலும் அந்த ஃபயரோட மேல் போய் தான் அடங்கியிருக்கு. கீழே உள்ள ஃபயர் எனக்கு இன்னும் அடங்கவே இல்லை. எங்கள் அப்பா இன்னைக்கு வரல. எங்கள் அப்பா இன்னும் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கும், வெயிலுக்கும் வேலை பார்த்தா ஆகணும். அந்த இதை வந்து என்னால் போகணும் அப்படின்னா எனக்கு இந்த வேலை வந்து காணாது. நான் இன்னொரு பெரிய வேலைக்கு நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். அது மெயின்ஸ் நான் நல்லா எழுதியிருக்கேன். மெயின்ஸ் வந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு எக்ஸாம் எழுதணும் சரி, அதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். அடுத்து நான் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன். எப்படியாவது அந்த ஃபயர் வந்து அணையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனேன். எனக்கு வந்து தீநீர் மூச்சு மீட்பு பணி துறைகள் வந்து இருந்துச்சு. சரி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டே மறுபடியும் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒன்று அந்த சவுண்டாக சொன்னேன். நான் சொன்னதை பற்றி என் பக்கத்தில் இருக்க 3 பேரும் ஃபயர் அப்படியே எடுத்து வாசல் நாங்களே எம்பிசி பண்ணி விட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் ஃபயர் இல்லை. அடுத்து நான் இப்போ நான் படிக்கலை, நான் விட்டுட்டேன். மறுபடியும் நான் அதே பார்ட் டைம் ஜாப் போயிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக அந்த வேலையை விட்டுட்டு லாஸ்ட்டாக இப்போ பெட்ரோல் பங்க்கு தான் லாஸ்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். யாருக்கும் தெரியாது. எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை.
படிங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும், பொதுவான பிரச்சனைகளும் இருக்கும், குடும்ப பிரச்சனைகளும் இருக்கும், எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கும். ஜாலியாக படிங்க. நானும் காலேஜ் ஜாலியாக முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்ட்டு. அவ்வளோ பிரச்சனையும் தாண்டி வந்தாச்சு. இப்போ படிக்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிங்க. எனக்கு ஒரு டைம் டேபிள் போடுறதுக்கு கூட நேரம் கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் படிக்கிறது நான் கொஞ்சம் நேரம் தான். அப்போ அந்த இடத்துல கரெக்டாக போகணும் அப்படின்னா எனக்கு சுரேஷ் அகாடமியில் அவங்களே டெஸ்ட் பேஜ் போட்டு அவங்களே இந்த ஸ்கெடியூலையும் பிளானையும் போட்டு கையில் தந்துடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணால் படிக்க மட்டும் தான் செய்யணும். நீங்கள் ஸ்கூல் புக் படிக்கீங்களோ என்ன படிக்கணும். நான் வந்து 6th to 12th வரைக்கும் உள்ள தமிழ்நாடு அரசு வெளியிட்டு ஸ்கூல் புக்கை நல்லா உட்காந்து படித்தேன். அது நல்லா பேஸ் பண்ணது. அதை போட்டு நான் டெஸ்ட் பேஜ் எழுதுவேன். இங்கூடி வந்து ரேங்க் லிஸ்ட் ஒட்டுவாங்க. நான் ஒரு நாள் கூட அதில் ரேங்க் லிஸ்ட்டில் என் பேர் வந்து கிடையாது. நான் அகாடமியில் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அகாடமி கூடயே இருக்குன்னு நினைப்பேன். லாஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, கூடயே இருக்கணும். அந்த வைப்லேயே நான் இருந்தேன். அந்த அகாடமி கூட இருந்து டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணுறது, அந்த கீ நீங்கள் ஃபஸ்ட்டு வரணும் தேவையில்ல, கீ எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருங்க, அது போதும். அதோட விஷயங்கள் நிறைய கற்றுக்கணுங்க, அவ்வளோதான். ஏன்னா கொஸ்டின் உங்கள் டிஎன்பிசி எப்படி கேட்காங்கிறது அப்படிங்கிறத மைண்ட் செட் தான் இங்கேயும் கொஸ்டின் எடுக்காங்க. நீ இந்த கீ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருந்துட்டு ஃபஸ்ட்லாம் நீங்கள் வர வேண்டாம். நானாக டெஸ்ட் போர்டெலாம் வந்தது கிடையாது. ஆனால் நான் துறையை எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து அந்த தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கீங்க. வந்து அந்த டெஸ்ட் பேஜை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி படிங்க. நீங்களும் ஒரு துறை எடுத்துடலாம். பெருசாக நான் உங்களுக்கு எதுவும் ஐடியா சொல்லணும்னு தேவையில்ல. பிளான் போட்டு இருந்து தராங்க. நீங்கள் படிக்க மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ஊரக பகுதியிலேருந்து வந்தனால அங்கே எனக்கு சுரேஷ் அகாடமி கிடையாது. எங்கள் சித்தி இங்கே வேலை பார்த்ததுனால தான் இங்கே சுரேஷ் அகாடமி இருக்கிறதே எனக்கு தெரியும். அடுத்தான் சரி சொல்லிச்சுன்னா இது பண்ண இப்போ எல்லாருக்குமே தெரியும். அதனால் யூஸ் பண்ணிக்கிடுங்க. அவங்க இப்படி பண்ணுறது வந்து யாரும் இப்படி ஃப்ரீயாலாம் டெஸ்ட் பேஜெலாம் நடத்த மாட்டாங்க. சங்கர் சரவணன் சார் அவங்க தான் எனக்கு வந்து மெயின்ஸுக்குமே ஃபீஸ் கம்மி பண்ணி போட்டாங்க. சரி கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து என்ன சொல்கிறோன்னா, அடுத்து இது படிப்பை தவிர்த்து அப்படின்னா எங்கள் அம்மா அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2019 நான் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வந்தோடனே கவுன்சிலிங் போயிட்டு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு எம்பிசி காலி ஆயிடுச்சு, 0 விழுந்துருச்சு. உடஞ்சி உட்காந்துட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒன்றால் காலேஜ் முடிச்சுட்டு இவ்வளோ சீக்கிரமாக வேலை பார்த்துட்டு இவ்வளோ இடத்துக்கு போக முடிஞ்சுது. அடுத்தால எக்ஸாம் போடுவாங்க, நீ படி, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவோட நம்பிக்கையிலே அப்படியே படித்து மேலே வந்தேன். எங்கள் அப்பா ஹார்டர் பண்ணிகிட்டு இருக்க பார்க்கும்போது எனக்கு ஃபயர் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபயர் இன்னும் அடங்கவே இல்லை. அந்த ஃபயர்லேயே அப்படி படித்து இன்னும் வரைக்கும் அவங்க இன்னும் கஷ்டப்பட்டு இன்றைக்கி கூட அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து நான் இந்த மேடைக்கு அடுத்தால நான் வருவேன். குரூப் 1 ஆஃபீஸராக நான் வரும்போது எங்கள் அப்பாவோட அந்த ஃபயர் வந்து எனக்கு அடங்கும். ஒரு துறை நம்மளுக்கு இந்த ஆஸ்பிரண்டாக இருந்து ஒரு ஆஃபீஸராக ஆகிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஈஸியாக எல்லாரும் கிடச்சிடாது. நானும் உட்காந்து படித்தேன். கண் ரெட் ஆயிரும். 3 மணிக்கு நீ விடுவாங்க, 11 மணிக்கு உட்காந்து படிப்பேன். படிச்சுக்கிட்டே இருப்பேன். டெஸ்ட் பேஜுங்க எழுதுனேன். ஒரு அகாடமிங்கிறது சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களும் படிக்கணும், அகாடமி சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கு படிங்க, அகாடமி சப்போர்ட் பண்ணுவாங்க. படித்து டெஸ்ட் பேஜ் எழுதுங்க. எக்ஸாம் கரெக்டாக போய் எழுதுங்க. எழுதிட்டு கவுன்சிலிங் போயிட்டு இது பண்ணுங்கள். எனக்கு இந்த மேடையை வந்து கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.